வணக்கம். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தாலும், அந்த கல்யாண வீட்டு குதூகலங்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அப்ப அங்க ஏதோ பல பாடல்கள் இசைக்கும்போது, ஒரு பாட்டு நமக்கு பழைய நினைவுகள கிளறி விட்டுரும். அதேபோல ஆ நான் ரூ. 10 பாக்கெட்ல வச்சிருந்தேன். அந்த ரூ. 10 காணாம போயிடுச்சு அப்படின்னாலும், அந்த காணாம போன நினைவுகளை நமக்கு திரும்ப மீட்டு கொண்டு வரதும் ஒரு பாட்டா தான் இருக்கும். ஒரு ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு ரூ. 1000 கடன் கேட்டு நான் அல்லாடினேன் பாரு. வாழ்க்கையில அதை என் ஜென்மத்திலயும் மறக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் நம்ம ஒரு பாட்டு வச்சிருப்போம். பணம் தருவான் தான் ஏன் நினைச்சேன் நானு. இப்படி ஏமாத்துவோம்னு நினைக்கல. ஆனா சொந்தக்காரன் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நமக்கு ஒரு பாட்டு இருக்கு. அக்காவுக்காக ஒரு பாட்டு, அம்மாவுக்காக ஒரு பாட்டு, ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பாட்டு அப்படின்னு பாட்டோடையே நாம உறவாடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா மனிதர்களும், நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குள்ளாரையும் ஒரு பாட்டுங்கிறது நம்ம மூளைக்குள்ளார ஒரு ஃபோல்டர்ல சாங்ஸ், லைஃப் சாங்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருப்போம். நமக்கே தெரியாது, அதுக்குள்ளார இருந்து அது கிளறி வரும். 1983ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜாவும் கவிப்பேரரசு வைரமுத்துவும் இணைந்திருந்த காலம் அது ஒரு பொற்காலம். அந்த இளையராஜா அவர்கள் ஒரு டியூனை போட்டு கொடுக்கிறாரு. இயக்குனர் மணிவண்ணன் சார் அந்த டியூனை கேட்டு வாங்கி பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதுறாரு. இந்த வரிகளை வைரமுத்து சார் எழுதிய இடம், இளையராஜா அருகில் அமர்ந்து இதையெல்லாம் எழுத சொன்ன இடம் ஆழியாறு அப்படின்னு வைரமுத்து அவர்கள் ஒரு கட்டுரையில, ஒரு கவிதையில பதிவிட்டிருக்காரு. அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே, ஐயா இளையராஜா அவர்களே, இந்த பாடலை நான் எழுதி முடித்ததும் என் முதுகில் பலாரென்று அறைந்தீர்கள், என்னை ஆறத் தழுவிக் கொண்டீர்கள், நீங்கள் திரும்பவும் அடிப்பதற்கு கை ஓங்கினீர்கள், என்ன பிரமாதம் என்று சாகித்தீர்கள், என்னை அடிப்பதற்கு, செல்லமாக அடிப்பதற்கு நீங்கள் ஓடி வந்தீர்கள், நானும் ஓடிக்கொண்டே இருந்தேன், நீங்களும் துரத்திக் கொண்டே வந்தீர்கள், ஆனால் அப்போது ஓடிக்கொண்டே இருந்த என்னை நீங்கள் பிடித்து விட்டீர்கள், ஆனால் இப்போது நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் உங்களால் என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் ஒரு பக்கமாக ஓடுகிறேன், நீங்கள் வேறு ஒரு பக்கமாக ஓடுகிறீர்கள் அப்படின்னு தான் பிரிந்த விஷயத்தை இப்படி இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள்ங்கிற புஸ்தகத்துல கவிப்பேரரசு அவர்கள் எழுதியிருக்கார். இது ஒரு தகவல். அப்படி அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்த சமயத்துல மணிவண்ணன் சார் சுச்சுவேஷன் சொல்ல, இசைஞானி இளையராஜா டியூன் சொல்ல, வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுத, அந்த பாட்டை ஜேசுதாஸ் அவர்கள் பாட, அடாடா இப்படியெல்லாம் இது என்ன பாயசம் சந்தோஷம், காதல்ங்கிற விஷயம் பாயசம் மாதிரி அப்படின்னாக்க, அங்க இளையராஜாவுடைய வரிகள்ங்கிறது அதுல போடுகிற அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அப்படின்னாக்க, அதற்கு மேல இன்னும் போடுகிற தூவுகிற இந்த ஜீராக்கள்லாம் வந்து சேருகிறது இருக்கு இல்லையா, அது வைரமுத்துவுடைய வரிகள். அந்த பாட்டு நான் உட்பட 80களுடைய இளைஞர்களுக்கு, குறிப்பா டீன் பருவத்தினருக்கு இந்த பாடல் ஒரு மயில் பாடல், மயிலிறகு பாடல், களிம்பு பாடல், காதல் பாடல். என் லவ் புட்டுக்குச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் லவ்வே இல்லைங்கிறது நமக்கு அப்புறமா தெரியும். ஆனா அந்த லவ், காதல் வலியலை போக்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பாடல். இந்த உனக்கும் அவனுக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் முட்டிக்குது. அவங்க 9th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு. நீ ஏன் அவன் கூட சேர்ந்த, நீ அவன் கூட சேர்ந்து நீ தம்மடிக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ இவங்க கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இப்படி எல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிவு. அந்த பிரிவை எல்லாம் சேர்த்த பாடலாகவும் இந்த பாடல் அமைஞ்சதுங்கிறது தான் சுவாரஸ்யம். அந்த பாடல் ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற பாட்டு, அது வாழ்வெல்லாம் பாட்டுக்கு பொருத்தமான கதைப்படி. மோகன், சசிகலா 2 பேரும் காதலர்களா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு மோகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு வந்துடும். அதனால பேச்சுவார்த்தையே இருக்காது. ஆனா நான் காரணம் இல்ல, உங்க அப்பாவுடைய மறைவுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இந்த சமயத்துல தன்னுடைய காதலையும் வலியையும் உணர்த்துவது மாதிரியான பாட்டு தான் ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும், கேஜே ஜேசுதாஸ் ஒரு காந்த குரல்.
ஒரு காந்தர்வ குரலும் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய குரலுக்கு நம்ம எல்லாம் அடிமைதான். அப்படிப்பட்ட வாய்ஸ் அது. அது அந்த வரிகள் பாருங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. என்ன நீனு ஈரமான பொண்ணு தானே, ஒரு மனசுல இறக்கம் இல்லையா, என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன் அப்படிங்கிறாரு வைரமுத்து. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. உள்ளுக்குள்ளார வரிகள் பாருங்க, என்ன கவி பேரரசு வைரமுத்து வரிகள், அப்பா ஜால வரிகள் தான். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், இப்படி சாதாரணமா இளையராஜா சார் பாட சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தாப்புல என்னை பார்த்து ஒரு மேகம் மேல இருக்குல்ல, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் போகும், உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு. ஒண்ணு என்னை ஏத்துக்க, இல்லாட்டினாக்க என்னைய கொன்னுடு. அதான் உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு, பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து ஈரமான ரோஜா. ஐயோ, டங் டக் டங் டக்னு ஒரு தபேலா சவுண்டு ஒன்று கேட்டுக்கிட்டே வரும். ஃப்ளூட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும் நடுவுல நடுவுல எல்லாத்தையும். டிக் 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 இளையராஜா அவருடைய மியூசிக் இருக்க ஒவ்வொரு வாத்தியங்களும் பேசுங்க, அழும். நேரம் கூடி வந்த வேலை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேலை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை. அடுத்தாப்புல பாருங்க, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை. என் நெஞ்சில் ரத்தம் இல்லை, அவ்வளவுதான், போயிடுச்சு, எனக்கு தெம்பு இல்லை. கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை, கண்ணீர் தான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அதுக்கு நான் தத்து பிள்ளை மாதிரி ஆயிட்டேன். என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை, என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி, தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொல்லும்போது, சசிகலாவுடைய தங்கச்சி கேரக்டர் ஒரு சின்ன பாப்பா இருக்கும், அந்த பாப்பா பாடும். யார் பாடியிருப்பா? கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் ஜானகி அம்மா ஒரு குழந்தையை போல அந்த இடத்துல பாடும்போது பாட்டு நிறைவு செய்வாங்க இளையராஜா. அந்த குழந்தையை போல, சிறுமியை போல பாடுகிற ஜானகி அம்மாவுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அப்படியே, ஈரமான ரோஜாவே ஏக்கம் என்ன ராஜாவே, கண்ணில் என்ன சோகம் தீரும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே, ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. மணிவண்ணன் டைரக்ஷன்ல கோவை தம்பி தயாரித்த இந்த இளமை காலங்கள், மோகன் சார், சசிகலா, ரோஹிணிக்கு இதுதான் முதல் படம். இதை பத்திலாம் இன்னொரு தருணத்துல விரிவா பேசுறேன். கிட்டத்தட்ட நடிகை ரோஹிணி அம்மா நடிக்க தொடங்கி 40 வருடங்கள் ஆயிடுச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அந்த தருணத்துல இளையராஜா வைரமுத்து அந்த கூட்டணியில் வந்திருந்த இந்த ஈரமான ரோஜாவே பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க முணுமுணுத்ததுண்டா? உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் இப்படி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டீங்கன்னாக்க அது இன்னும் எனக்கு உற்சாகத்தை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஈரமான மனசு கொண்டவர்கள் தான் நாம எல்லாருமே. அந்த ஈரமான மனசுக்குள்ளார பதியன் போட்டு வளர்ந்து இருக்கிற பாட்டு தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு. வணக்கம்.